எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இதுதான் மரியாதை. இல்லை ஜி, இப்போதான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் யாரும் கத்த மாட்டாங்க. நல்லா முன்னாடியே கத்திட்டாங்க. உண்மைதான். ஓகே. பொதுவாக எந்த கல்லூரிக்குமே நான் போய் பழக்கமே இல்லை. எல்லா கல்லூரியிலுமே அழகான பெண்கள் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி யாராவது இருந்தீர்கள் என்றால், இல்லை இருக்கீங்க, அழகான பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே கை தட்டுக்குங்க. அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பசங்களுக்கான கான்ஃபிடென்ட்டை பாருங்க. பேரழகான ஆண்கள் நிறைய பேர் இங்கே இருப்பதாக நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் பசங்க ஒருபடி மேலே கான்ஃபிடென்ஸ் எப்பயுமே இருக்கும் அவங்க மேலே. இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வேறு என்னன்னு சொல்கிறது, நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டு இல்லை, அதான் இப்போ சிம்போசியம் போயிட்டு இருக்கு, ஐடி பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வருங்கால பில்கேட்ஸ் ஆகவோ இல்லை டொனால்டு ட்ரம்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சர்வாதிகாரத்தனமாக இல்லாமல் பொதுவாக சாதாரணமாக ஏதாச்சும் புரியுதா நான் பேசுறது? அதை சொல்லுங்க நீங்கள். இல்லை, அதான் நீங்கள் பேசினாலே புரியாதுன்னு தெரியுமே சார். புரியக்கூடாது தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வேறு மாதிரி எழுந்து போயிடுவாங்க இல்லையா, அதற்காக தான். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அழகான கல்லூரிக்கு என்னை அழைத்தமைக்காக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னைக்கு யார்கிட்ட இல்லாத கேட்ட பழகம் என்கிட்ட ஒன்று இருக்குது. சொன்ன சொல்ல காப்பாத்துறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்கண்ணா? அதான் அதாவது எந்த நிகழ்ச்சிக்கும் நான் போக மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பொதுவா எனக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி அடுத்தவர்களை வாழ வச்சுதான் பழகமே தவிர யாரும் ஏமாத்தி பழகம் இல்லை. ஒன்று சொல்லிக்கிறேன், என்னைக்குமே நீங்கள் எல்லாருமே ஒரு இரும்பாக இருக்காதீங்க. எந்த காந்தத்தையும் நம்மளால் இழுக்க முடியாது. என்றைக்குமே ஒரு காந்தமாக இருங்க, அப்போ தான் எல்லா இரும்புமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். வரட்டுமா? சிறப்பு, மிக சிறப்பு. தேங்க்ஸுங்கண்ணா. கண்ணா மூச்சி ரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் பழக்கமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுமா? இல்லை, சொல்லாமல் போக மாட்டீங்க, சொல்லிட்டு போயிடுங்க. என்றைக்குமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். அதுதான் என்னோட பாலிசி. கருக்க விடலாமா? அது இன்னைக்குமே அதிகமாக பேச மாட்டேன். அவரை பற்றி நம்ம தான் நிறைய பேசுவோம். ஸோ அதான் சார். ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க, யாரும் அதுக்கு அம்மனு இருக்க மாட்டீங்களா? நான் என்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. அங்கே என்ன பேகெல்லாம் தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன அங்கே உட்காந்துருக்கவங்கள என்ன சொம்பைகளா? கம்மனு இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த என்ன நிகழ்ச்சி இது? கல்யாண நிகழ்ச்சியா? சிம்பு படமா? என்ன சிம்போசியம் சார்? அதான் நான் தமிழில் சொன்னேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் யாரு கேமரா தனியா நிக்குது தம்பி? எந்த டிவி கேமரா? நீங்க ஜெயா டிவி சார், ஜெயா டிவி. அந்த டிவிக்கெல்லாம் நான் பேசணும்னு அவசியம் கிடையாது, தெரியுமில்ல? தூக்கி அடிச்சிடும் பாத்துக்குங்க, இங்க நிக்க வேண்டாம் சார். ஆடாம பேசுங்க சார். ஆடாம தான் பேசுறேன். யாரா மேடைகளை ஆட்டுறதுங்க? நீங்க கம்முனுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அதுதான் நான் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே. ஓகே, அப்போ நான் கிளம்பணும். டைம் 6 மணி ஆயிடுச்சா? நான் அதுக்குள்ளே போகணும். வேணாம், இது டிவியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் பேச மாட்டேன். எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டா? விஷ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். துமாரா நாம் யா ஹே? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சுகாசினின்றவங்க மணிரத்னம், அவங்க கூட இருக்காங்க. அவங்க பேர் தான் நீங்க. சுகாசினி அச்சு வரும், இவங்க பி சுபாசினி. நீங்க மெரினா வந்து தியானம் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சார். நான் மெரினா பீச்சுக்கு போறேன், வரட்டுமா? தியானம் பண்ணிட்டு அப்படியே போய் சபதம் போட்டுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ, நன்றி. நல்லா செஞ்சுட்டாரு. தேங்க்யூ. நம்ம ஸ்பெஷல் ஒன்று இருக்குதுல்ல? யாருமா? பெண்களுக்கு பிடித்த மேடியா? எங்க பாருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அதாவது
இது ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷோ அது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நினைச்சேன் இது என்ன உரகடமோ நினைச்சிட்டேன். அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் இங்க இறுதி சுட்டு படம் பார்த்தீங்க சொல்லுங்க. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க பாத்தீங்களா? அந்த இது ஃபர்ஸ்ட் சீனா? அதுவே பயங்கர சீனா தான் இருக்கு. என்ன நீங்க பாருங்க, அதுக்காகவே நீங்க படத்துக்கு போயிருப்பீங்க. எனிவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ரீயா இருந்தா வாங்க, ஒரு இடம் பக்கம் வாங்க. ஒரு வீடு காலியா இருக்கு, அது வித்துட்டேன்னா எனக்கும் கிளம்புங்க சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ கைஸ், பை. வந்துட்டேன்னு சொல்லு. நம்ம மீனாட்சி காலேஜுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லு. கண்ணுங்களா, பொதுவா எந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன், இன்னைக்கு வந்திருக்கேன் சொன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க சொன்னாங்க. இல்லை சார் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, தனுஷ் படத்தில் வேற நடிக்கிறோம், அதனால வந்து டைம் இல்லை சொல்லி சொன்னேன். இல்லை நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினட்டா ஒரே சொன்னேன். வந்து பார்க்கும்போது மீனாட்சி பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பஞ்சர் ஓட்டாத டயரோ, மேக்கப் போடாத ஃபிகரோ, இன்னைக்கு ரோட்ல நல்லா போனதா சரித்திரமே இல்லைக்கா. நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட பசங்க தான் அதிகம். நீங்க எப்ப சார் அரசியலுக்கு வர போறீங்க? அரசியலுக்கு என்னோட அடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது சொல்லு. தெரியலையே. அன்னைக்கு நான் திரும்பவும் இதே மாதிரி சொல்லுவேன். நல்ல ஆட்சி, மக்களுக்கு என்னைக்கும் நல்ல ஆட்சியாளர்கள் வேணும். அது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் தனியா வேற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, ரைட் சார். ரைட், தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி, தேங்க்யூ. அவடே தாட்டா ஏட்டா இனிமேல ஜூஸ் குடிக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தாண்டா வரும். ஏட்டா தம்பி ஒரு மூட்டை பூச்சை பிடிச்சி எங்க அருணை காணோம். ஆத்தாடி, அருண் தம்பிக்கு வாங்க, உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா வேண்டாப்பா? அருண் தம்பி இருக்காப்புலையே, இவரு அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு தம்பி. ஆத்தாடி, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹாப்பி மேரேஜ் லைஃப் தம்பி. அதுக்கு தான் அவன் என்ன ஸ்டெப்னியா வச்சிருக்கான். அதான் ஜி, அப்துல் கலாமும் ஜனகணமனெல்லாம் கட்சியா முடிய போகும்போது போகணும். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்புல. ஸோ அதனால் சாப்பிடணும் இல்லையா, அதனால கிளம்பணும், கடை முடிவுல கிளம்பணும். அதனால வந்து அடுத்த வாட்டி வந்து நிறைய பேசணும். ஓகே, இல்லை ஜாலியாக இருக்கும். நான் காதுமா ஐயோ, சின்ன வயசுல பார்க்க செம்மையா இருந்தேன், இப்போ என்ன இப்படி இருக்கிற? சாரி பா, யார் சார் இது? தயவு செஞ்சு மேக்கப் போட்டுங்க, அப்பதான் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அப்படியே நில்லுங்க. சரி, ஓகே. ஓகே பேபி. தேங்க்யூ பேபி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜி, பாய். அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காகவே நான், மக்களால் நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, என்னை அழைத்ததற்காக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீனாட்சி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து பெற்றோர்கள் பெயரை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் செய்வீர்களா? செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது நான் இத்துடன் விடைபெற்று அமர்கிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ பொதுவாக எந்த நிகழ்ச்சினாலும் அங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், காலேஜ் ஃபங்க்ஷனாக இப்படியே போயிட்டுருக்கு நம்ம நிலமை. இன்றைக்கி வந்து விக்னேஷ் வந்து இருக்க தம்பி முருங்கை நிறைய சாப்பிடுவீங்களா? இல்லை சும்மா சொல்லுங்கள், முருங்கை சாப்பிடுவாப்லையா? இல்லை ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கிறாப்லையா? கொஞ்சம் உட்காருங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுக்காக எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் எங்கே கூப்பிட்ருக்காங்க? அங்கே தான், வேறு காலேஜா? ஆமாம். சரி, அதனால் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால் அடுத்த வாட்டி வந்து நிறைய தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் சந்தோஷமாக இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டி தேங்க்யூ. தொடாதீங்க. இல்லை மைக் நல்லா பிடிக்குன்னு சொன்னோம். வாங்க, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்படி போயிடுவார். ஓகே. Indian classical poet Kaniyan Poongundarar, what he told that Yadum Ure Yavarum Kili. When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. அண்ட் இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டியது இளைஞர்கள், மாணவர்கள் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். மீனாட்சி கல்லூரிக்கு எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு காலையில் 6 மணி என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தளர மல்லிகை போட உசுப்புனேன். கோழி கொக்கரக்கோன்னு கூப்பிச்சு. யார் அதை டிஸ்டர்ப் பண்ணது? தம்பி, எனக்கு எதா இருந்தாலும் முதல்ல இருந்து சொல்லி தான் பழக்கம். முதல்ல இருந்து வருவோமா? அன்னைக்கு காலையில் 6 மணி சார். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா சாயங்காலம் 6 மணி ஆயிரும் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியை கிளம்பிக்கிறேன். ஏன்னா கடை மூடிடுவோம், அதுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயம்லாம் வாங்கணும். அதனால் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். வரட்டுமா? தேங்க்யூ வெரி மச் எல்லாம். தேங்க்யூ ரைட்டு, ஓகே. இல்லைங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து எனக்கு வந்து நடிக்க தெரியாதுன்னு சொன்னா அது ஊருக்கே தெரியும்னு சொல்லுவீங்க. அப்புறம் எதுக்கு நான் வந்து நடிக்கணும் சொல்லுங்க. நீங்க என் பொண்ணுகிட்டே போய் நடிச்சிட்டீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு சினிமாலேயே நான் வேணாம்னு சொல்லிட்டு தாங்க ஜல்லிக்கட்டுக்காக என்னால போராட்டம் பண்ணேன். இல்ல பார்த்தா சார், அதுலேயே வந்து நீங்க வந்து பொண்ணுங்களோட தான் போட்டோ போட்டுருக்கீங்க. அப்படின்னும் கிடையாது, ஃபேன்ஸ் எனக்காக இருக்காங்க, அவங்க வந்து எங்கிட்ட போட்டோ எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க, அந்த பீப் சாங்ல என்ன கருத்து சொல்ல வந்தீங்க? பீப் சாங்ல வந்து ஆக்சுவலாக பொண்ணுங்களை திட்டாதுன்னு சொன்னாங்க. அதை வந்து தப்பா புரிஞ்சு நம்மள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்குமே பொண்ணுங்களுக்கு ஆதரவா பேசினா கூட பசங்க நம்ம மேலதாங்க பழி வரும். வேற என்ன பண்ண சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் என் மூக்குல இருந்து ரத்தம் வரும், அப்புறம் கேட்குற எல்லாரும் காதுல இருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் தேவைங்க. ஸோ நான் வந்து அடுத்த படம் நடிக்க போறேன். ஒரு A படம், ஒரு ட்ரிபிள்னு ஒரு படம் வருது, கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரியா? நல்ல மூவி, நல்ல சந்தோஷமா ஒரு அஸ்வின் தாத்தான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கும். சரியா? கிளம்புமா? அப்பா ஜோடி செட்டில் இருக்கிற போய் பார்த்துட்டு அப்படின்னு. தேங்க்யூ கைஸ், பை, ஹேவ் எ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ. அதாவது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? இல்லை, எனக்கு தெரியாதனால தான் உங்ககிட்ட கேட்டு. எல்லாரும் நம்ம சுஹாசினி மேடம் பழைய பாடல்கள்லாம் கேட்பீங்களா? இல்லை புது பாடல் கேட்பீங்களா? நான் அனிருதுன்னு ஒரு பையன் மியூசிக் போட்டுருக்காப்புல, அந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? அதுவும் கேட்பீங்களா? ரசனையாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வரட்டுமா? பாடுங்க. அட மழைக்காகத்தான் மேகம், அட களைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா. மகனேவா, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, பறவையும் அழறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பதை காலறியாது. மகனே மகனே ஏ வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, வணக்கமுங்க. நான் எகைன் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு வந்து நிறைய பேசலாம், நவீன் நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு வாய்ஸுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 ஜாஸ்திமா. ஏன்னா நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, நேராக பார்க்குறீங்க, பட் நாங்கள் கூடவே இருக்கும்போது தான் தெரியும். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் நவீன் ஏறி எத்தனை வாய்ஸ் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு என்னால் 4 வாய்ஸ் தான் நிற்க முடியும்னு சொன்னால் 4 வாய்ஸ் தான் எடுப்பாங்க. அது அவங்க தொழிலுக்கு மேலே வச்சுக்கிற பக்தி. இது நீங்கள் எங்கே போனாலுமே, நான் உங்களுக்கு எல்லாருமே சொன்னேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்காதீங்க. நான் மிமிக்ரி வைஸ் மட்டும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு, எங்களுக்கு தெரிஞ்சு மிமிக்ரியில் நவீன் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனானப்பட்ட நவீனே ஒரு மேடைக்கு ஏறும் போது எனக்கு இன்னைக்கு இந்த 4 வாய்ஸ் தான் ப்ரோ கிளியராக இருக்குது, நான் இதுதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட தெளிவாக இருக்கிற ஒரு ஆள். இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு தொழிலுக்கும் நீங்கள் போனாலும் உங்களுக்கு தெரிந்ததை மட்டுமே செய்யுங்க, தெரியாததை தெரியும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. என்னை இங்கே கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம் நிறைய. ஓகே, தேங்க்யூ. என்னால இப்ப கூட நம்ப முடியல, அவர் வந்து நடிச்சிருக்காருல, ஏன்னா ஒரு கேரக்டர் வாழ்வார். அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சிருந்தாரு. விசில் அடிக்கணும்னு தோணுது எனக்கு இப்போ.